வீக்கெண்ட் வந்துருச்சு. ஸோ சின்னதா ஏதாச்சும் ஒரு ரைடு போயிட்டு வரலாமேன்னு சொல்லி அப்படியே மூணார் பக்கமா ஒரு எட்டு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை, வீக்கெண்ட்ல லீவு கிடைச்சதும் அழகா பைக் எடுத்துட்டு அப்படியே எங்கேயாச்சும் ஒரு குட்டி ரைடு ஒன்று போயிட்டு வரணும்னு சொல்லி. டே பார்த்து வதணும், ஏதாவது போட்டுருச்சுன்னா பதட்டப்படாத, நான் இருக்கேன். என்ன எப்படியாச்சும் காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறா. இந்த வீடியோவில் நம்ம மூணார் வரைக்கும் ஜாலியாக ஒரு பைக் ரைடு பண்ண போகிறோம். அண்ட் அது போக மூணார் போய் ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கே இருக்க ஒரு அழகான கேம்ப் சைட்டில் டென்ட்டை போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்கறதுக்காக மூணாரோட ஹையஸ்ட் பீக்காக இருக்க கொழுக்குமலைக்கு ஜீப் சஃபாரி பண்ணி போக போகிறோம். ஒரு புது பயணத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சாவியை போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூணார் வரைக்கும் போயிட்டு வருவோம். பெரிய டூல்ஸ் இதை மட்டும் இப்படி வச்சுட்டு டக்குன்னு இப்படி ஒருத்தனை கழுத்தை வச்சுட்டு இப்படி இருந்தோம்னா அவ்வளோதான், அவன் சீனு அறுத்துரும். கொஞ்சம் பண்ணி காட்டுறீங்களா இவனை வச்சு? ஓகே, இப்போ இந்த ரைடோட டெஸ்டினேஷன் எங்கன்னா சூரியநல்லி. சூரியநல்லின்ற ஊர் மூணாரில் இருக்குது. அதாவது மூணார்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கமாக இருக்குது. நம்ம புக் பண்ண கேம்ப் சைட்டோட எக்ஸாக்டான லொக்கேஷனும் சூரியநல்லி தான். அதுவும் இல்லாமல் மதியானம் 2 மணிக்கு மேலே தான் நமக்கு செக்இன்னு. அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக போனாலே நம்ம டைமுக்கு போய் ரீச் ஆகிடலாம். ஏன்னா இப்போ நம்ம போக போகிறது ஹில் ஸ்டேஷன் இல்லையா, அதனால் ஹைவே மாதிரியெல்லாம் அழுத்தி பிடிக்க முடியாது. ஸ்லோவாக போனாலே சேஃபாக போய் ரீச் ஆகிடலாம். ஓகே நண்பர்களே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த எலிஃபென்ட் ஜோன் தான். ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து அங்கே டிக்கெட் எடுத்து தான் இதுக்கப்புறம் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவாக அது என்னென்னு தெரில, அதனால் வந்து டிக்கெட் எடுக்கல. நீங்கள் அடுத்த செக் போஸ்ட்டில் போய் நீங்கள் கட்டிட்டு உள்ளே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம கிராஸ் பண்ணது வந்து ஒரு செக் போஸ்ட்டு. இதுக்கு அடுத்து இன்னொரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த செக் போஸ்ட்டோட நம்ம இந்த தமிழ்நாடு பார்டர் இருக்கு இல்லையா, அது அதோட முடிஞ்சிடும். ஸோ அந்த செக் போஸ்ட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா கேரளா அந்த ஸ்டேட் வந்துடும். இங்கே இது ஒன்று தாங்க பிரச்சனை, கொஞ்சம் கேப் கொடுத்து கொஞ்சம் வழி கொடுத்தானா ஓடிடலாம். அவ்வளோதான், வந்துட்டோம்ல, ஓடிட்டல. ஆனால் இங்கே சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இது ஃபுல்லாக காட் செக்ஷனாக இருக்கா. ஏதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்களா கீழே ஒரு பாம்பு சேர்த்து கிடக்கு. தீ ஆமாம், லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாகவே காட் செக்ஷன் அப்படின்றனால உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எப்போயாச்சும் ரேராக இங்கெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கும். இந்த கொஞ்சம் ஏர்லி மார்னிங் காலையிலலாம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏதாவது 1-2 கண்ணுக்கு தட்டு போட்டுரும். விச் மீன்ஸ் எலிஃபெண்ட், நான் யானையை சொல்கிறேன். மற்றபடி ரேராக இந்த புலி அந்த மாதிரி எதுவும் நம்ம கண்ணுக்கு சிக்காது. ஸோ ஏங்க இங்கே என்னமோ கூட்டமாக இருக்குங்க, ஆட்டம் கொக்குடி யானடா. நாங்கள் செக் போஸ்ட்டை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். சடனாக ஒரு இடத்துல பிரேக்கு. என்னடா பிரேக்குன்னு போய் எட்டி பார்த்தா நல்ல மெகா சைஸில் ஒரு பெரிய யானை ஒன்றுங்க. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ரோடையே பிளாக் பண்ணி நடுவு ரோட்டில் நின்றுட்டாப்புல. 1 2 3 4 ஒரு பெரியவர், ஒரு சின்னம்மா, எங்கள் அண்ணன் தம்பி போல். ஆமாம், ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெறும் சின்ன ஃபுட்டேஜ் தான். நான் கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 4 யானையில இருந்த ஒரே ஒரு பெரிய யானை மட்டும் அங்கேருந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை ஒரு மாதிரி மதம் பிடிச்ச மாதிரி துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கப்புறமா தான் கேமராவே ஆன் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அந்த பக்கமாக பார்த்து ஓடி போன யானை ஒரு செகண்ட், ஜஸ்ட்டு ஒரே ஒரு செகண்ட் நம்ம பக்கம் திரும்பி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கதை அவ்வளோதான். ஏன்னா வனவிலங்குகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான மிருகமும் யானை தான், அதே சமயம் ரொம்ப ஆக்ரோஷமான மிருகமும் யானை தான். அவ்வளோதான். அங்கே ரோடு கிளியர் ஆயிடுச்சு. எடி பரவாயில்ல. அவர் ஏதோ குடும்பத்தோட வெக்கேஷன் வந்துருப்பார் போல் வெளியில். பெரிய யானை, குட்டி யானை, சாரி அம்மா யானை, அப்பா யானை, அதுக்கப்புறம் ஒரு குட்டி யானை, அதை விட ஒரு குட்டி யானை. காய்ஸ் இங்கே பாருங்கள், இது சின்னதாக இருக்குது. அப்போனா சின்னதாக குட்டி யானை போட்டிருக்கும் போல். இவர் தான் பயங்கரம். அட்டே அப்பா, ஆக்சுவலி உள்ளே இருக்குங்க, கிராஸ் ஆகிட்டோம். இதாங்க எனக்கு ஃபஸ்ட்டு டைமு. நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் எங்கிட்டாவது குறுக்கால இது இருக்கும், திடீர்னு இங்கிட்டிருந்து ஏறும், அந்த பக்கத்துலேருந்து வரும்னு சொல்லி பார்த்தா நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு.
எஸ் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இதுதான் கேரளா பார்ட்ரு. நம்ம அங்கேருந்து வந்தோம்னா இது கேரளா பார்ட்ரு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேரளா தான். அந்த செக் போஸ்ட்லன்றது ஃபுல்லாக கேரளா தான். ஸோ தமிழ்நாடு பார்டர் இஸ் ஓவர். இதுக்கடுத்து ஃபுல்லி கேரளா தான். பரவாயில்ல, எங்கேயுமே நான் அங்கே சரி இங்கே டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், எடுக்க சொல்லலை. இவர் என்ன பண்ணுறாரு ப்ரோ, கொஞ்சம் வலி ப்ரோ. இவர் என்ன பண்ணுறாரு, ஹாய் ப்ரோ, இங்கே ஜம்ப் ஆயிடாதீங்க ப்ரோ. அம்மாடி நல்ல வேலை, அட்டூழியம் பண்ணுறாங்கங்க. அப்பா, அங்கே பார்த்தா யானை, இங்கே பார்த்தா ஒரு குரங்கு காரு கண்ணாடி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு. எஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃப் ஜோன் தான் கைஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் ஜோன் தான். அங்கே 2-3 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா பின்னாடி, அவங்களுக்கு முன்னாடி கார்டு ஒருத்தர் நடந்து போனாப்படி. அதாவது கார்டு மீன்ஸ் எப்படி சொல்கிறது, சாரி கார்டுன்ட்ட கைடு ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாப்புல. ஆமாம் பாடி. பட் எனிவே பார்த்தாச்சு வெற்றிகரமாக. இங்கே ஓ, இவங்க யாரோ கப்புள் போல். கப்புளாக பசங்களா? பசங்க தானா? ஓரமாக யாரை பார்த்தாலும் யானை மாதிரியே இருக்குங்க. ஓரத்தில் மரத்தை பார்த்தா கூட ஒரு வேளை யானையாக இருக்குமோன்னு ஃபீல் ஆகுது. புரியல. அதான் அது வாட்சிங் டவர்டா. ஆமாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, அப்புறம் இந்த கேரளா செக் போஸ்ட்டு இதெல்லாம் தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக காட் செக்ஷன் தான். அது போக அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு சில இடங்கள் எல்லாம் அழகாக வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்புறம் இந்த மூணாரோட ஒரு சில ஃபேமஸான இடம் இந்த இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஜிப் லைனு, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாம் போக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பக்கம் வீக்கெண்டு, இன்னொரு பக்கம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் இயர்லி லீவு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயர், அது இதுன்னு சொல்லி எப்படியும் ஒரு 10-15 நாள் பக்கம் இந்த லீவை மட்டுமே வந்துடும். இதை ஒரு ரீசனாக வச்சு சரியான டிராஃபிக். சரி நாங்கள் எங்கே போய் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு முழிப்பானேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழியில் ஏதாச்சும் கூட்டம் இல்லாத இடம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் அப்படியே வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு, சரி நம்மளும் இங்கே வந்துட்டு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு ஞாபகார்த்தத்துக்காக ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். நண்பர்களே, டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 1 மணி ஆகுது. நம்ம ஒரு 2 மணி இல்லை 2 மணிக்கு மேலே இல்லை 2 மணிக்குள்ளே சூரியநெல்லை போய் ரீச் ஆகணும். ஆக்சுவலாக இந்த கொழுக்குமலை பார்த்தீங்கன்னா என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் தனிப்பட்ட முறையில் சோலாவாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் மூணார் வந்திருக்கேன். அப்போ கூட நாங்கள்லாம் போனது கிடையாது. பட் ஆனால் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஹை பீக்கில் நின்று ஒரு மாதிரி க்ளவுடெல்லாம் நிறையா இருக்கும் மேலேருந்து பார்த்தோம்னா. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஹைப்பில் தான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி இருக்கும் என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியல. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பு மாதிரிங்க. நான் தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பேக்கேஜ் ட்ரிப்பை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ போகிறோம்ல, அது நீங்களே பார்ப்பீங்க அந்த ஏரியா எப்படி என்ன மாதிரி இருக்குது, அவங்க எப்படி நம்மளை உபசரிக்கிறாங்க, அதாவது நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்களோட அந்த வரவேற்கும் முறை, அவங்க நம்மளை பார்த்துக்கிறது, அந்த இடத்துல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அங்கே போனீங்கன்னா நீங்களே பார்த்துருவீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீக்கெண்டு, ஹாலிடேஸு, அப்புறம் இந்த ஃபெஸ்டிவலு இதெல்லாம் வந்தனாலும் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி டிராஃபிக்லலாம் முட்டி மோதி வண்டி ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அது மூணார் வர்ற வரைக்குமே அப்படி தான். ஆனால் ஒன்று, போகிற வழியில் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருந்துச்சு. ஆனால் இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு எங்கள் கிட்ட தான் டைம் இல்லாமல் போயிருச்சு. பட் எது எப்படியோ டைம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சே தவிர மற்றபடி நாங்கள் சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோம். நண்பர்களே, ஃபைனலி வந்து ரீச் ஆகியாச்சு. இதோ நம்ம வந்த வழி பின்னாடி இந்த வழியில் வந்து அதுக்கப்புறம் இந்தோ இங்கே வந்து பைக் பார்க்கிங். ஆக்சுவலாக இந்தோ இந்த இடத்துல அண்ணன் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, வண்டி நல்லா உள்ளே ஏற்றி போடுங்கன்னு டாப்பில். இங்கே வண்டியை போட்டாச்சு. டேய் எல்லாமே எடுத்துக்கடா, சாவியை நான் மறந்துடுவேன், சாவி எடுத்துக்க பற்றியா, சாவி எடுத்து இங்கேயே வச்சுருக்கேன். ஓகே டன், அவ்வளோதான். இங்கிட்ட வந்து கார் எதுவும் பார்க்கிங் ஆகும் போலங்க. அவ்வளோதான். இப்போதைக்கு பைக்கு, ஒரே பைக்கு, அது நம்ம பைக்கு மட்டும்தான். எல்லாத்தையும் எடுத்துக்க, ஃபைன், அவ்வளோதான். அடி பொல்லி பாருங்கள் செல்வோம். சரி ப்ரோ, சரி ப்ரோ. இந்தா இங்கிட்டு தான் போகணும். இந்த அங்கே அக்கா நிற்கிறாங்கல்ல, அதுதான் ரிசப்ஷனு. வா ஆமாம் போடி. ஸோ இந்த பக்கம் தான் ரிசப்ஷனு. இதானக்கா ரிசப்ஷனு? ஓகே, இதான் ரிசப்ஷனு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்கள் ப்ரூஃபெல்லாம் வாங்கி இங்கே ஒரு என்ட்ரி போட்டு அப்படியே மேலே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான். இப்போ மேலே போவோம். எங்கள் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. மேலே போய் டென்ட்டில் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அகைன் திருப்பி கீழே வந்திருக்கோம்.
வாங்க போவோம். செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரூஃபு, மொபைல் நம்பரு இதெல்லாம் வாங்கி சேஃப்டிக்காக ஒரு சின்ன என்ட்ரி ஒன்று போட்டு வச்சுக்குவாங்க. அது நமக்கும் கொஞ்சம் சேஃப்டி தான். ஏன்னா நம்ம கொண்டு போகிற திங்ஸ் ஏதாவது தொலைஞ்சிட்டாலோ இல்லை நம்மளே ஒரு வேளை காணாமல் போயிட்டாலோ நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம மேலே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துப்பாங்க. நாங்கள் எங்களோட ப்ரூஃப்லாம் கொடுத்து என்ட்ரி போட்டதுக்கு அப்புறமா அப்படியே அழகாக கிளம்பி எங்கள் டென்ட்டுக்கு போயிட்டோம். ஆனால் இடம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க. மேலே ஏறி போகிறப்ப ஃப்ரண்ட்டில் ரிசப்ஷன் மட்டும்தான் குட்டியாக ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. ரிசப்ஷன் தாண்டி அப்படியே பேக் சைடு பின்னாடி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது நமக்கே தோணும், பரவாயில்ல ஏதோ ஒரு நல்ல காட்டுக்குள்ளே தான் வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இதுதான் நம்ம டென்ட்டு. அதே மாதிரி வரிசையாக இருக்கும். இதோ அந்த இடம் வந்து லாபி. ஆக்சுவலாக அங்கே அந்த இடத்துல வந்து சார்ஜ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல தான் நைட்டு டின்னர்லாம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் ஆமாம், நைட்டு இங்கே தான் டின்னர் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டைனிங் ஏரியா பரவாயில்ல, பேம்போவில் வச்சுருக்காங்க ஐயா. உள்ளே போய் கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறமா எங்களுக்கு இந்த பிளாக் டீ, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பிங்கை சுற்றி அழகாக அந்த லைட்டிங் செட்டப் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது போக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ஒரு பேக்கேஜ் ட்ரிப் அப்படின்ற மாதிரி. அதனால நாங்கள் உள்ளே போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகி முடிச்சதுக்கப்புறமா சன்செட் பார்க்குறதுக்காக ஒரு சின்ன ட்ரக்கிங் ஒன்று கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம உள்ளே வந்த நோக்கமே அதுதானே. அதனால வேகமாக போய் எங்கள் திங்ஸ் எல்லாம் தூக்கி டென்ட்டுக்குள்ளே வீசிட்டு அப்படியே அவங்க கூட சேர்ந்து கிளம்பிட்டோம் ட்ரக்கிங்க்கு. ஓய் சே ஹாய். ஹாய் ஹாய். இந்த செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு நாங்கள் உள்ளே போகும்போது கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் என்னமோ தாங்க இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி ஆளுங்க கம்மியாக இருக்காங்க போல், நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணுவோம்டா அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியாக ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டுச்சுங்க, டைம் ஆயிடுச்சு, ட்ரக்கிங் போகணும், எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வாங்கன்னு சொல்லி. நான் அப்போ தாங்க போய் பார்த்தேன், ஒரே ஒரு ஃபேமிலியில இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 40 பேர் பக்கம் வந்திருக்காங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி, இந்த வைப்பு ஃபன்னு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அப்படியே கலட்டி ஓரமாக வச்சிருப்பான்னு எனக்குள்ள நானே சொல்லிக்கிட்டேங்க. எஸ், ஆக்சுவலி நம்மளை ட்ரக்கிங் கூட்டு போகிற கைடு தான் நம்ம அண்ணன் தான். நானே தான். உள்ளே வாங்க, ஃப்ரேமுக்குள்ளே வாங்க. ஓ இங்கிட்டா? நானே தாங்க. எங்கே போகிறோம்? வாங்க, இங்கே வேணால் கூப்பிட்டு போகிறேன். இப்போ எங்கே போகிறோம் ப்ரோ? இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த கெஸ்ட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு நல்ல வியூ பாயிண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். போயிட்டு ஆனரங்கல் டேம் முழுசாக தெரியும். சின்னகலால் பஞ்சாயத்தில் பகுதியை நம்ம இங்கேயே பார்த்துடலாம். ஆனரங்கல் டேம் உருவாகிற அந்த ஆறை முழுசாக பார்க்கலாம். ஓகே. அதாவது இந்த மிஸ்ட் இல்லாத டைமில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சன்செட்டு பார்த்துருக்கலாம். இப்போ மிஸ்ட்டு ஓவராக இருக்கனால ஸ்டார்ட் ஆகிற டைம் இல்லையா பார்த்துருக்கலாம். இப்போ சன் தாண்டு போகுது, அந்த மிஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சன்செட்டு சூப்பராக பார்க்கலாம். நம்ம கன்னியாகுமரியில் மஞ்சள் கலரில் வரும் பார்த்தீங்களா சன்னு, அந்த மாதிரி பார்க்கலாம். இதுக்கு தாங்க கூட ஒரு கைடு வேணுன்றது. வேணும், கூட ஒரு கைடு வேணும். நாளை பண்ண வந்தால் கூப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் கொழுக்கு மலை போகிறப்ப நான் இப்போ சொன்னதை காலையில் நீங்கள் பார்ப்பீங்க, வேற லெவலில் பார்ப்பீங்க சன்ரைஸ். ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு கைடு வந்தார் இல்லையா, அவர் எங்களை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு சில ரேரான செடிகளை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. ஆனால் உண்மையாகவே அவர் காட்டின எல்லா செடிகளுமே ரொம்ப ரேருங்க. ஆனால் அவர் காமிச்ச ஒரு சில செடிகளை பற்றிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அதெல்லாம் நான் நேரில் பார்க்குறது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை பற்றியெல்லாம் கற்றுக்கிறதுல நமக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். அதனால் நாங்கள் சன்செட் மட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம். அதாவது இது ஒரு பெரிய ட்ரம்மில் எல்லா பெரிய மரம் அந்த இருக்கு பார்த்தீங்களா, வெள்ளை வெள்ளையா தெரியும், யூக்கலிப்டஸ்னு சொல்லுவாங்க. அது இதுதான். எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் மரத்தோட செடியா இது ஆக்சுவலி. ஆமாம், இது நல்லா கசக்கிட்டு வந்து பார்த்தோன்னா அதோட தைல ஸ்மெல் அப்படியே அடிக்கும். தலைவலிக்கு வந்துட்டு இப்போ முத்துணை இலையை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த முனி இலையை எடுத்துட்டு லேசாக இதை அடுப்பில் வாட்டினோம்னா ஒட்டுற தன்மை வந்துடும், பசபசப்பாயிரும். இந்த மாதிரி திருப்பிட்டு இலையோட பின்பகுதியை நெத்தியில் ஒட்டுவாங்க. தலைவலி ஒட்டுவாங்க. ஆனால் தலைவலி சரியாகவும் ஆகும். ஏன்னா இதான தைலம் ஒரிஜினல். அதுல கூட கலப்படம் இருக்கலாம், ஆனா இது கலப்படம் இல்லை. இந்த இது சொல்லுவாங்கல்ல குறிஞ்சி பூ, குறிஞ்சி பூ இதுதான். குறிஞ்சி பூவா? அந்த குறிஞ்சி பூ இதுதான். இப்பதான் லைட்டா மொட்டெல்லாம் வந்திருக்கு. ஓகே ஓகே. இது பூத்து வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாகும். இதுதான் வந்து குறிஞ்சி பூவாமா? அது இதுதான். அப்பா, அது அந்த செடியிலே இது இன்னொரு வெரைட்டி, ஆனா சேம் தான். ஓகே ஓகே, சேம் தான். அது இன்னொரு செடி இருக்கும், நான் காட்டுறேன். ஓகே. இது என்னன்னு தெரியுமா? எது ப்ரோ? இது நிறைய பார்த்துருக்கீங்க. இது என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ண முடியலையா? தென்னை மரம் மாதிரி இருக்கு ப்ரோ. பனை மரமா? ஏதாவது பாக்கு மரம்? இல்லை இல்லை, சவுக்கு மரம்? வாய்ப்பே இல்லை. சரி, நீங்களே சொல்லுங்க ப்ரோ.
இப்பயாவது கெஸ் பண்ண முடியுதா? சீமாரு. ஆ சீமாரு. ரைட். சீமாருடா. அதுதான் இது. வீடு கூட்டுற சீமாரு இதுதான். இதை வந்துட்டு இப்படி கிழிப்பாங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி 4-3 இதை கிழிச்சிட்டு ஓகே. இந்த மாதிரி கிழிச்சிட்டு அறுக்கும்போது இந்த மாதிரி இடத்துல இருந்து இதை இப்படி தான் எடுப்பாங்க முழுசா. ஓகே ஓகே. சைடு 2 பகுதி எடுத்துட்டு இந்த மாதிரி கிழிச்சிருவாங்க. இதே மாதிரி ஒரு 10 குச்சி சேர்ந்துச்சுன்னா இது ஒரு சீமாரு. சீமாரா? வீடு கூட்டுற சீமாரு. கைஸ் லெமன் கிராஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் பார்த்தாச்சு, அடுத்து குறிஞ்சிப்பூ பார்த்தாச்சு, இப்போ விளக்கமாறு பார்த்தாச்சு. வாங்க அப்படியே அடுத்து போவோம். போக போக என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். அப்படியே அவரை புடி. நான் வாங்கினா என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. தான் வரேன். அது ஆக்சுவலாக இது வந்து இந்த வின்டர் டைமோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குதா, அதனால் இந்த ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைல்டாக, ஒரு மாதிரி மூடியாக, க்ளவுடியாக, ஒரு மாதிரி இந்த சன்செட்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. பார்த்தீங்களா இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற செடி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுதான் குறிஞ்சி பூ. இதுதான் குறிஞ்சி செடி. ஓகே ஓகே. அது வந்து இடைக்கு எப்போ வேணா பூக்கும். சரி சரி. ஆனால் சேம் தான் ரெண்டுமே. ஆனால் இதுதான் ஒரிஜினல் குறிஞ்சி செடி. இதுதான் ஓகே ஓகே ஓகே. செடி மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக அந்த டைம் வரும்போது மட்டும்தான் பூக்கும். ஓ. இதெல்லாம் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பேர் கிரில்ஸ் வந்து கையில் எடுத்து அறுத்து காமிப்பாரு. ஆமாம் ஆமாம். புல்லு, அந்த புல்லு இதுதான். இது வந்துட்டு சாம்பிராணி போதைன்னு தமிழில் சொல்லுவோம். ஓகே ஓகே. அதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆனால் நாங்கள் சொல்கிற சாம்பிராணி போதை. விரல் லேசாக இதில் வச்சுட்டு கீழாக்க மேலாக்க இழுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே லைட்டாக கீழே தள்ளி பாருங்களேன். விரலை வச்சுட்டு லேசாக தள்ளுங்க, அறுத்துரும். ஆமாடா. கத்தி மாதிரி இருக்கும். பயங்கர ஷார்ப்னஸ். பெரிய டூல்ஸு. ஒன்றும் இல்லை. இந்த புல்லை இப்படி எடுத்துட்டு இதவே இப்படி இழுத்தோம்னா பஞ்சாயத்துல ஏன்னா பிரச்சனை இல்லை, ஆப்போசிட்ல போக மாட்டேங்குது, ஜாம் ஆகுது. அதே மீறி போச்சுன்னா அறுத்துரும். இதை மட்டும் இப்படி வச்சுட்டு டக்குன்னு இப்படி ஒருத்தனை கழுத்தை வச்சுட்டு இப்படி இருந்தோம்னா அவ்வளோதான் அவன் சீனு, அறுத்துரும். கொஞ்சம் பண்ணி காட்டுறீங்களா இவனை வச்சு? யாரு நீங்க? அதே மாதிரி அந்த புல்லுல ஒரு தைலமும் எடுப்பாங்க. ஓகே ஓகே ப்ரோ. அதுதான் போதை தைலம் அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷ்ல வேற பேர் இருக்கு, நிறைய இருக்கு. பார்த்தேன் நிறைய இருக்கு. அதாவது இடம் பேர் தெரியாத ஒரு இடத்துல காலை வைக்கிறப்ப கைடு கூட இருக்கணுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இதெல்லாம். என்னைக்குமே தெரியாத விஷயத்த பண்ணவே கூடாது. ஆமா, இந்த தெரியாத விஷயத்த தெரியும் சொன்னோம்னா தெரிஞ்சதும் தெரியாம போயிடும். ஆமா கரெக்ட் தான். இந்த ஒன்று சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, இந்த ஆஃப் நாலேஜர்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ்ம்பாங்க. இந்த அறகோர அறிவோடு இருக்கிறவங்க என்னைக்குமே டேஞ்சர் தான். ஒரு விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்க நம்ம கன்வே பண்ணுறாங்க பாருங்க. தெரிஞ்சா மட்டும்தான் தெரியும், தெரியலன்னா தெரியலன்னு தான் சொல்லணும். தெரியாத விஷயத்த தெரியுதுன்னா தெரிஞ்சதும் தெரியாமல் போயிடும். பார்த்தீங்களா? நாங்கள் இந்த கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு சன்செட் பார்க்க போனால் சூரிய பகவான் கிளம்பி வீட்டுக்கே போயிட்டாப்புல. ஆனால் இடம் நல்லா இருந்துச்சுங்க. எங்களை தவிர மிச்சம் அங்கேருந்து அத்தனை பேருமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஒரு மாதிரி நல்ல வைப்பில் இருந்தாங்க. இந்த அட்மாஸ்பியரை எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் சோகமாக இருக்கான். பார்த்தீங்களா? பார்த்து ஃபைனலி எல்லோரும் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு சேஃபாக கேம்புக்கு வந்து ரீச் ஆனோம். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தங்க. என்னடா அது சன்செட்டை பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி, சரி விட்ரா கைப்புள்ள இதுவும் கடந்து போகும்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக கேம்புக்கு வந்துட்டோம். கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது நான் அங்கே விட்ட சன்செட்டை இங்கே பிடிச்சிட்டேங்க. ஏன்னா கேம்பிங்கை சுற்றி அவங்க பண்ணி வச்சுருந்த லைட்டிங் செட்டப் அந்த மாதிரி, அது போக ஒரு பக்கமாக நெருப்பு மூட்டி ஒரு சின்ன ஃபயர் கேம்ப் செட் மாதிரி பண்ணாங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க, அதை பார்க்குறக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நான் வேறு ஏதாச்சும் டைமில் வந்திருந்தேன்னா கண்டிப்பாக இங்கே பாட்டெல்லாம் போட்டு பசங்க பொண்ணுங்கள்லாம் அந்த இடத்துல வைப் பண்ணி ஒரு மாதிரி பறக்க விட்டுருப்பாங்க. ஆனால் இதோட அதை கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கைஸ் ஃபைனலி எல்லாம் அவங்கவுங்க டென்ட்டுக்கு போய் ஆல்ட் ஆகிட்டாங்க. நாங்களும் போய் எங்கள் டென்ட்டுக்கு ஆல்ட் ஆகணும். ஏன்னா நாளைக்கு காலையில் ஒரு 3 மணி அப்படின்ற மாதிரி எழுப்பி விட்டு நம்ம ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்பப்போ மழை வருது, அப்பப்போ நிற்கிது. அது ஒரு மாதிரி சின்ன சின்னதாக ட்ரெஸ்ஸில் மட்டும் ஆகுது, அவ்வளோதான். ஆனால் என்ன நாளைக்கு நைட்டு இங்கே இருக்க மாட்டோம்னு நினச்சாலும் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. பட் ஒன்றும் இல்லை, வாட் எவர் இட் வி டேக்ஸ் பார்த்துக்கலாம். நல்லா இருக்குங்க. ஆனால் இடம் சீரியஸாக ஒர்த்து நல்லாயிருக்கு. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். நீங்களும் போய் தூங்குங்க, நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இங்கே யானை வந்தாலும் கண்டுபிடிக்குது. குட் மார்னிங் நண்பர்களே.
இன்று தான் அந்த நாள். அதனால் விடிய காத்தால ஒரு 3 மணிக்கெல்லாம் எங்களை சீக்கிரமாக உசுப்பி விட்டாங்க. ஏன்னா கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கெல்லாம் ஜீப் வந்துருமாமா. அதனால எல்லாரையும் முன்கூட்டியே ஒரு 3 மணிக்கு எழுப்பி விட்டு எல்லாருமே சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அப்படியே அந்த அரை தூக்கத்திலே எந்திரிச்சு போய் பல்லெல்லாம் விளக்கி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் சரியான குளிருங்க. எந்த அளவுக்கு குளிர் இருந்துச்சோ அதே அளவுக்கு பயங்கரமாக இருட்டாகவும் இருந்துச்சு. நம்ம கேம்பிங்கை சுற்றி லைட்டிங் செட்டப் எல்லாம் இருக்கிறனால நமக்கு பெருசாக எதுவும் தெரியல. கொஞ்சம் அப்படிக்கா தள்ளி வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்ல யார் இருக்கான்னு கூட தெரியாதுங்க. அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு நாங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அண்ணா வந்தாருங்க. தம்பி அன்டைம்ல எல்லாம் வெளியே வந்துடாதீங்க, இந்த பக்கத்து யானையெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குன்னு போற போக்குல அவர் பாட்டுக்கு ஒரு போடு போட்டு போயிட்டாப்ல. அவர் சொன்னதை கேட்டதுல இருந்து இந்த பாத்ரூம் போக்கம் காலையில பல்லு விளக்க கூட நான் ஒரு மாதிரி பதுங்கி தான் போனேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்படியே ஒரு வேளை யானை வந்தால் கூட நம்ம கேம்பிங்குள்ளே வர்றதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கேம்பிங்கை சுற்றி அந்த அளவுக்கு ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்போம். அதை என்னால் ஷியூராக சொல்ல முடியும். கைஸ் நம்ம ஜீப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிரகாசமாக வராரப்பா. ஹலோ ஹலோ காய்ஸ். இந்த இருட்டுக்குள்ளே அப்படி என்ன தெரிஞ்சுதுன்னு நான் பாட்டுக்கு கேமராவை கையில் பிடிச்சி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஆனால் சரியான கூட்டங்க. அதுவும் இல்லாமல் இந்த கொழுக்குமலை பொறுத்த வரைக்கும் இந்த அதர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எதுவுமே அவங்க மேலே ஏற அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த ஜீப் சஃபாரியை மட்டுமே நம்பி இங்கே நிறைய பேரோட வாழ்வாதாரம் இருக்குது. அதனாலே இவங்க மற்ற காரு பைக்கு இந்த மாதிரி அதர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எதையுமே மேலே அலோவ் பண்ணுறதில்ல. நமக்கு நம்ம கேம்பிங்லேருந்தே ஜீப் அலாட் பண்ணி கொடுத்துட்டனால நமக்கு இந்த செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் பெருசாக இல்லை. டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் வாங்கணும், வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் போகணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வீடியோ காத்தால 4 மணிக்கு நிறைய பேர் வந்தனால அந்த இடம் கொஞ்சம் நேரம் கூட்டமாக இருந்துச்சு. லைட்டாக டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே எங்கள் ரூட்டை பிடிச்சி சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கைஸ் அங்கே பாருங்கள், மற்ற கார்லாம் நல்லா வைபாக வருதுங்க. எங்கள் கார் மட்டும்தாங்க ஒரு வைபே இல்லாமல் இருக்குது. எல்லாம் தூங்குறாங்க. ஆமாம், இந்த கார் நினைக்கிறேன். இந்த கார் அது என்னமோ தெரியலங்க. எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாக அமைஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நம்மளை காலை வாரி விட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கும். அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஜீப் சஃபாரியும். வெறுத்துட்டேங்க. ஏன்னா எங்கள் ஜீப்பை தவிர மிச்சம் எல்லா ஜீப்லேயும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக லைட்டை போட்டு டிசைனாக பாட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் ஜீப்பில் மட்டும்தாங்க ஏன்டா ஏறணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா மற்றவங்களும் நம்மளை மாதிரி இங்கே சுற்றி பார்க்க தானே வந்திருக்காங்க, நம்மளும் அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது மற்ற ஜீப்பெல்லாம் எப்படி போகுதோ அதே மாதிரி தானே நம்ம ஜீப்பு போகணும்னு சொல்லி நமக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். இது எல்லாமே நம்மளை யார் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க கையில் தானே இருக்குது. நான் கொஞ்சம் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேளை இதுக்கப்புறம் எப்போவாச்சும் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஜீப்பில் ஏறுறீங்களோ அந்த அண்ணா கிட்ட சொல்லிடுங்க, அண்ணா எங்களுக்கு இந்த லைட்டு பாட்டெல்லாம் போட்டு விட்டு ஒரு மாதிரி நல்ல வைபாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி மிச்சதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. கைஸ் ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ஜீப்பு. அண்ணன் என்ன காண்டில் இருந்தான்னு தெரியல, போட்டு காட்டி விட்டாப்புல. இங்கே ஒரு குட்டி சாய் கடை இருக்குது, சாயை குடிச்சிட்டே போக வேண்டியதுதான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபுட் கோர்ட் செட்டப்பில் ஒரே ஒரு டீ கடை மட்டும் இருக்கும். உங்களுக்கு இந்த டீ, காஃபி, ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். என்ன ஒன்று காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கங்க. நண்பர்களே பாருங்கள் செல்வோம், இதுதான் ட்ரெக்கிங் போகிற வழியா. திஸ் சைட் இங்கே பாருங்கள், இதுதான் வியூ பாயிண்ட். இல்லை ஆமாம், இதோ இங்கே தான் வியூ பாயிண்ட்டு. அந்த பக்கம் டாய்லெட்டு, நான் இந்த பக்கம் தான் நம்ம மேலே ஏறணும். ட்ரெக்கிங்னு சொன்னதும் நீங்கள் ஏதோ பெரிய ட்ரெக்கிங்னு நினச்சிக்க வேண்டாம். நம்மளை ஜீப்லேருந்து இறக்கி விடுவாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போனோம்னா வியூ பாயிண்டில் போய் ரீச் ஆயிடலாம். நண்பர்களே டைம் பாருங்கள், 6:05 ஆகிட்டு, இன்னும் வரமாட்டுக்காப்புல. இங்கே ஃபுல்லாக மிஸ்டாக இருங்க, அதனால் தெரியாதவங்களுக்கு எதுவும். இங்கே நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நார்மலாகவே இந்த வின்டர் சீசனை பொறுத்த வரைக்கும் சன்ரைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நாங்கள் போன நேரமெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் போல் சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூட்டமும் இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 100 பேராவது அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இதெல்லாம் போக எல்லார் கையிலேயும் மொபைல் ஃபோனு, எப்படா சன்ரைஸ் ஆகும், எப்படா அதை வீடியோ எடுப்போம்னு சொல்லி. ஆனால் கடைசி வரைக்கும் சன்ரைஸ் ஆன பாட்டையும் காணோம், நாங்கள் அதை வீடியோ எடுத்த பாட்டையும் காணோம். ஆனால் கரெக்டான டைமில் நாங்கள் இங்கே வந்திருந்தோன்னா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா
நம்ம வாழ்கிற இவ்வளோ பெரிய பூமியை ஏதாவது ஒரு மலை உச்சியில் நின்று வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். நம்ம கரெக்டான டைமுக்கு வந்தா. நண்பர்களை சோகமாக இங்கிருந்து விடைபெற்று செல்கிறோம். அது ஒன்றும் இல்லை, அது ஆஸ் யூஸ்வலாகவே இந்த வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லேட்டராக தான் ரைஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் நல்லா பர்ஃபெக்டாக பார்க்கணுன்னா ஈவினிங் சன்செட் வேணால் பார்க்கலாம். ரைஸ் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். எனிவே வந்ததுக்கு சன்ரைஸ் பார்க்கலனாலும் க்ளவுட் ரைஸ் ரைஸ் வேணால் பார்த்தாச்சு. எல்லோரும் சோகமாக கீழே இறங்கி போகிறாங்க. நாங்களும் சோகமாக கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம். காய்ஸ் சன்ரைஸ் மிஸ் ஆயிடுச்சு, பட் ஜீப் சஃபாரி மிஸ் ஆகாது. வாங்க போகலாம். இப்போ போகலாம்டா. ரைட்லாம் ஓகே போகலாம். ரிட்டன் போகும்போது தாங்க எங்களுக்கே தெரிஞ்சது விடிய காத்தால நாங்கள் வந்த வழி என்ன மாதிரின்னு சொல்லி. குண்டு குழி மேடு பள்ளம்னு அது ஒரு மாதிரி. எங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வராதது மட்டும்தான் குறை, மற்றபடி எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் கண்டிப்பாக உங்கள் லைஃப் டைமில் ஒரு டைம் ஆச்சும் இந்த மாதிரி இடத்துக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஜீப் சஃபாரியோ போயிட்டு வந்துருங்க. அது உங்கள் லைஃப் டைமில் ஏதாச்சும் ஒரு ஓரமாக ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கட்டும். நான் என்ன நினச்சேன்னா நம்ம ஜீப்பில் மட்டும்தான் இந்த பிரச்சனை நினச்சேன். ஆனால் நமக்கு முன்னாடி போகிற ஜீப்பு பின்னாடி வர ஜீப்பு எல்லாத்துலேயும் ஒரே நிலமை தான். ஆனால் மற்றபடி அவங்களும் பாவம் தாங்க. ஜீப்பு சும்மா போட்டு குலுக்கி எடுத்துருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வழியில் ஒரு சில வியூ பாயிண்ட்டும் சின்ன சின்ன டீ எஸ்டேட்டும் பார்த்தேன். நிறைய பேர் அதுக்குள்ளெல்லாம் இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் நமக்கு காலையில் இந்த சன்ரைஸ் மிஸ் ஆயிடுச்சு இல்லைனா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டாக பார்த்து ஓரங்கட்டுங்க, நம்ம கொஞ்ச நேரம் அங்கே இறங்கி ஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. நம்ம என்ன ஒன்று அப்படின்னா நல்ல நல்ல ஸ்பாட்டெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து ஒரு டீ எஸ்டேட்டாக பார்த்து வண்டி ஓரங்கட்டி உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. பனிக்காத்து மாங்கல் இந்த கோல்டு விண்டு அதிகமாக அடிச்சு போட்டு குடிச்சா அதனால் ப்ராப்பராக எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, எங்கேயும் பேச முடியல. எல்லாத்துக்கும் மேலே இருக்கானே அவங்க அப்படின்னா அது இங்கே கொழுக்கு மலையில் அந்த சன்ரைஸ் பார்க்க போய் பட்டா பாடு. அதை சன்ரைஸை பார்க்க போய் கடைசியில் அந்த இதை பார்க்காம வந்துட்டோம். அது என்ன என்னமோ சொல்லுவாங்க, டைகர் ராக். ஆமாம், என்னமோ ஒரு என்னமோ மாதிரி போயிருச்சுடா போங்கடா. பட் எனிவே ஃபைன். ஃபைனலாக பல போராட்டங்களுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹில் ஸ்டேஷனை விட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம். ஹில் ஸ்டேஷனை விட்டு கீழே இறங்கும்போது தாங்க தெரிஞ்சது ஜீப்பை போட்டு குலுக்கில் நாங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி வர்றதுக்கே பல மணி நேரங்கள் ஆகும்னு. அதுவும் இல்லாமல் விடிய காத்தால நம்ம கிராஸ் பண்ணி போனோம் இல்லையா, அந்த வழி எல்லாமே பகலில் பார்க்கறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கெல்லாம் ஒரே ஃபீலிங்கு, என்னடா இது பகல் டைமில் வராமல் நைட்டு போய் மாட்டிக்கிட்டு பேனை முடிச்சுக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. பட் எது எப்படியோ நடக்கிறத யாராலடா மாற்ற முடியும்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹில் ஸ்டேஷன் விட்டு இறங்க ஆரம்பிச்சு ஃபைனலாக பல மெமரிஸோட மொத்தமாக ஹில் ஸ்டேஷனை விட்டு கீழே இறங்கிட்டோம். காய்ஸ் ஃபைனலி we are back to our home. அங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். ஆமாம், ஒன் டே வீடு, அவ்வளோதான். இப்போ போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். எனக்கு சத்தியமாக முடியாதுங்க இதுக்கு மேலே. நீங்கள் வாண்டடாக தம்பி நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னாலும் இருக்க மாட்டேங்க, முடியல. அவ்வளோதான். வாங்க சாப்பிட்டுட்டு பெட்டி படிக்கல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டென்ட்டில் ஒரு 1 hour ஆச்சு ஒரு குட்டி தூக்கம் போடணும். ஒரு தூக்கத்தை போட்டு அப்படி கிளம்பிடுவோம். ஆமாம், சரியான டயர்டு. ரிட்டன் நாங்கள் கேம்புக்கு வந்தபோது எங்களுக்கு இட்லி தோசை வடான்னு சொல்லி வெரைட்டியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் உண்மையாகவே ஸ்டே ஒர்த்துங்க. நான் எதுவும் ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இது முழுக்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மோர் தென் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேவோட காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அண்ட் மற்றபடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இல்லை கப்பலாக போகிறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக ஒர்த்து, நீங்கள் என்ன தாராளமாக நம்பலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒவ்வொரு ட்ரிப்பையும் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது என்னால் மறக்கவே முடியாத ஒரு சில மெமரிஸோட தான் நான் வீட்டுக்கு போவேன். அதே மாதிரி தான் எனக்கு இந்த ட்ரிப்பும் அமைஞ்சது. இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன். இவங்க 6 பேருமே நம்ம கூட டென்ட்டில் ஸ்டே பண்ணவங்க தான். சொல்லப்போனால் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் திரும்ப வீட்டுக்கு போகும்போது என்னை பத்திரமா வழி அனுப்பிச்சு வச்ச எனக்கு கிடைச்ச ஒரு புது 6 நண்பர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கோல்டன் மெமரிஸ் நண்பர்களே. நம்ம எல்லாரும் சீக்கிரமாக இன்னொரு முறை மீட் பண்ணுவோம். ஆமாடி நண்பர்களே, மூணாரை விட்டு விடைபெற்று சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல, இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கிற 2 காட் செக்ஷன்லேயுமே அங்கங்கே கொஞ்சம் சாண்டல்வுட்ஸ் இருக்கும். அதாவது சந்தன மரம் இருக்குல்ல, அது இந்த 2 ஜோன்லேயும் கொஞ்சம் அடே என்னடா அது, ஓ மை காட், ஐயோ என்னடா காரை எங்க அவ்வளோ பெரிய வேனுங்க ஆத்தி, அங்கே பாருங்கங்க ஒரு பெரிய வேனே கவுந்து கிடக்குங்க. வண்டியை திருப்பிட்டு போயிடுவேன், அவங்களே பாவம் வேனை கவுந்த சோகத்தில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படியே போகிற போக்கில் சைடாக பார்த்தோமா அப்படியே நேராக வீடு போய் சேர்ந்துடணும். திரும்ப நான் வீட்டுக்கு போகும்போது என் மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட யோசனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்தது என்னமோ வெறும் 1 டே ட்ரிப்பு தான், ஆனால் எனக்கு தான் ஏதோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு 1 டே பிஃபோர் வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பி மூணாறு வரைக்கும் வந்து ரீச் ஆகி வர்ற வழியில் யானையெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா அழகாக ஒரு கேம்ப் சைட்டில் டென்ட்டெல்லாம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்குறக்கு கொழுக்கு மலை வரைக்கும் போயிருக்கோம். இப்போ ரிட்டர்ன் போகிறப்ப ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு பெரிய வேனே ஆக்சிடென்ட் ஆகி கவுந்து கிடக்கு, அதையும் கடந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நடந்தது ஒரே ஒரு நாளில், ஜஸ்ட் 24 hours. அதாங்க, நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோங்கிறது விஷயம் இல்லை, எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறோங்கிறதும் விஷயம் இல்லை, எவ்வளோ ஞாபகங்களை நம்ம தக்க வச்சுக்கிறோங்கிறத விஷயமே. அதுக்காக நான் உங்களை ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்ல மாட்டேன், அப்பப்போ ட்ராவலும் பண்ணுங்க, அது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோட கதையை நம்ம இதோட முடிச்சிருவோம். அண்ட் சீக்கிரமாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தட் பாய் ஃப்ரம் பேக் பெஞ்சர்.